நிறைய பயணம் செய்ய வேண்டியது இருக்குல்ல, வருஷம் முழுக்க பயணம் செய்ய வேண்டியிருக்கும் போது எப்பயாவது சலிப்பா இருக்கிறது உண்டோ? அதாவது சார், பயணம்ங்கிறது வந்துங்க நமக்கு மோர் ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான சான்ஸ் அப்படின்னு சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்டெல்லாம் வந்து இப்போ அந்த மாதிரி 2 நாள் 3 நாள், இப்போ சப்போஸ் இங்கேருந்து அஸ்ஸாம் போகிறோன்னா எனக்கு 4 டேஸ் அது கம்ப்ளீட்டாக ட்ரெயினில் போனோங்க. அப்போ என்னென்னா நிறைய புக்ஸ் வாங்கி வச்சுக்கிறோங்க. அந்த அந்த டைம் வந்து நல்லா பயன்படுத்துகிறேங்க. முதல்ல எல்லாம் எல்லா புக்கும் படித்த ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவையான சப்ஜெக்டில் ஃபோட்டோகிராஃபி எடுத்து வந்துருங்க, ஆன்மீகம் அது இதுன்னு எல்லா சப்ஜெக்டும் படிச்சுக்கிறோங்க. படிக்கும்போது நம்மளுக்கு மோர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுங்க. ஓ இதெல்லாம் எப்படி இருக்கு. அதை தவிர நீங்கள் வேறு எங்கே இருந்தாலும் புக்கு படிக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதுக்கோ டைம் கிடைக்காது. இது ஒரு நல்ல சான்ஸ் அந்த ட்ராவலிங். இயற்கை ரசிக்க பல மக்களை சந்திக்கிறோங்க ட்ரெயினில் போகிறப்போ. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறோம், பேசுகிறோம். அது ஒரு நம்ம ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ரெண்டாவது வந்து இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேப்டாப்பில் நெட் இருக்குதுங்க. எல்லாம் நம்மளுக்கு சகல வசதிகளும் இருக்குது. உட்கார்ந்த இடத்துலேருந்தே ஆன்லைன்லேயே கனெக்ட் பண்ணலாம், பேசலாம், மொபைல் இருக்குங்க, சகல வசதி இருக்குது. முதல்ல இல்லாதப்போ புக்ஸு உதவியாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து டைம் பத்தம் இருக்குது, அதே ஒர்க் பண்ணிக்கிறோங்க. அது பயங்கர அட்வான்டேஜ். ட்ராவல் வந்து கம்பல்சரி எல்லாரும் பண்ணணுங்க. எல்லாரும் பண்ணுனா அது ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்தில் யாருக்கிட்டையுமே டைம் இருக்குது. இந்த மாதிரி புக்கு படிக்கக்கூடிய டைம் இருக்குது இல்லைங்க. பார்த்தா டிவி பார்க்குறாங்க, அதுலேயே எங்கேயும் ஒரு ஃபேமிலி இருக்குன்னா அதில் 4 பேர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் பார்ப்பாங்க, அதில் ஒர்க் வருது. ஆனால் அந்த மாதிரி ட்ராவலிங்கில் போகும்போது சப்போஸ் நம்ம ஃபேமிலியோட 4 பேர் போகிறோம்னு சொன்னால் 4 பேர் நல்லா பகிர்ந்து பேசக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குதுங்க. நல்லது எல்லாம் கலந்து பேசலாம். அந்த மாதிரி சான்ஸ் தான் பேச முடியுங்க, பழகலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ராவல் வந்து அதையும் இப்படி யூஸ் பண்ணுறோங்க. இப்போ தொழில்நுட்ப ரீதியாக இந்த புகைப்படத்துறையில் இந்த வளர்ச்சி பற்றி பேசுவோம். நீங்கள் ஒரு உதவியாளராக சேர்ற காலகட்டம்ங்கிறது கருப்பு வெள்ளை இருந்த காலகட்டம். அப்போ அந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? எந்த மாதிரியான கேமரா, ஒரு ப்ராசஸ் டீட்டெயில் அதை சொல்லுங்க சார். நான் வந்த புதுசில் வந்துங்க பிளாக் அண்ட் ஒயிட் பீரியடுங்க. அப்போ வந்து 120 கேமரான்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, அட்வான்ஸ் கேமரா. அதுலேயே நான் 120 சிறப்பு என்ன? அது வந்து சார் பிளாக் அண்ட் ஒயிட்டுங்க. ஃபிலிம் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்னாப்பில் எடுக்க முடியாது. கொஞ்சம் எடுத்தோம்னா உடனே ஃபிலிம் மாற்ற வேண்டியது இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அப்படின்னா அந்த குவாலிட்டி இப்போவும் அந்த டிஜிட்டலெல்லாம் வராதுங்க. அது ஃபிலிமே பெருசாக இருக்குங்க. நல்ல ஒரு இப்படி 4 இன்ச் சதுரமாக வருங்க. அதில் எடுக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ஃபோட்டோனுடைய சைஸ்லேயே நெகட்டிவ் எக்ஸ்போஸ் ஆகும். அதை வந்து நீங்கள் அந்த எல்லாஜ்மெண்ட் வச்சு எல்லாஜில் படம் போடும்போது குவாலிட்டி அப்படியே அவ்வளோ துல்லியமாக வருங்க. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி இன்றைக்கி நீங்கள் பார்க்க முடியாது. இப்பவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு குவாலிட்டி இப்போ நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு இப்போ இருக்கிறது அது ஒரு பெரிய குவாலிட்டி தெரியுது, அவ்வளோதான். அது பார்த்தவங்களுக்கு தான் அப்படி தெரியுங்க. சரி. அப்புறம் அதுக்கு அடுத்த கட்டத்தில் வந்துங்க இல்லை இப்போ அதுலேயே அந்த 120 அதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இருட்டறையில் வச்சு அதை டெவலப் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது, அந்த அனுபவங்களை சொல்லுங்கள். அது பார்த்தீங்கன்னா சார் அப்போ வந்து கவுண்டிங் சிஸ்டம் தாங்க சார். ஃபோட்டோ எடுத்தோங்க, அதில் ரொம்ப ரிஸ்க் அதிகம். ஏன்னா ஃபோட்டோ எடுத்தோன்னா எப்படி வரும்னு தெரியாது. அதாவது அப்புறம் ரெண்டாவது வந்து அது கரெக்டாக ஆச்சு பண்ணி எடுக்கணுங்க. ஏன்னா கொஞ்சம் சேக் ஆச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் அவுட் ஆகிடுங்க. இல்லைன்னா ஏதோ அது எல்லாமே மேனுவல் சிஸ்டம் தாங்க. அப்போ ஒரு கணிப்பு அந்த ஞானத்தில் தான் ஃபோட்டோ எடுக்கணுங்க. அதை எடுத்து வந்துடுறோம். அப்புறம் வந்து டெவலப் பண்ணுறதுங்கிறது அதுலேயும் அப்படிங்க ஒரு கவுண்டிங் செகண்ட் இருக்குங்க. ஏன்னா லைட்டாக ஆன் பண்ணக்கூடாது, சுத்தமாக இருட்டாக இருக்குங்க. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐஃபோ இருக்குது, அப்புறம் வாட்டர் இருக்குது, அப்புறம் டெவலப்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு டெவலப்பரில் விடணும். சில டைம் என்னாங்கன்னா மிஸ்டேக்கில் ஐபோல் விட்டோம்னா அது வராது. அது வந்து அதில் இப்போ இருக்கிற டிஜிட்டல் தலைமுறைக்கு அது என்னன்னே தெரியாது. அதனால நீங்கள் அதையெல்லாம் என்னென்ன விரிவாகவே அதை ப்ராசஸே என்னன்னு நீங்கள் பாட்டு எடுத்தோன்னு ஐபோன் சொல்லி பேசுகிறேன் வந்து அது என்னங்கிறதுலேருந்தே சொல்ல ஆரம்பிக்கணும். அதாவது வந்துங்க ஃபிலிம் இருக்குங்க, அது ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் டெவலப் பண்ணுறதும் ஃபஸ்ட்டு வாட்டர் இருக்குது. அது முதல்ல தண்ணியில் வரும். அதுக்கப்புறம் டெவலப்பரில் விட்டால் அது வந்து அந்த ஃபிலிமை எடுத்துகிட்டு வந்து அது ப்ரொசஸ் ஆக ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப். அது வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்ட் வச்சுக்கோங்க, ஒரு 20 கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா ஓவர் ஆகிடுங்க, டார்க் ஆகிடும். அதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா அண்டர் ஆகிடும். அது ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. 20 செகண்டில் எடுத்து உடனே தண்ணியில் போடுவோம். தண்ணியில் போட்டு அப்புறம் அது ஸ்டாப் ஆகணும். அப்புறம் ஸ்டாப் ஆகணும், இல்லைன்னா அது டெவலப் ஆகிட்டே இருக்கும். அதாவது உடனே ஐபோல் போடணும். ஐபோல் போட்டு டெவலப் பண்ணால் தான் ஸ்டாப் ஆகும். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆயிருக்கு அது ஸ்டாப் ஆகும்.
அப்புறமா அதை எடுத்து காய வைக்கணும். இதெல்லாம் இருட்டிலே பண்ணணும். லைட் சுத்தமாக இருக்கணும். ஒரு சுத்தமாக கும்பிட்டு தான் இருக்கும். நம்ம ஒரு குத்து மதிப்பாக தான் பண்ணணும். அது ஏதாவது மிஸ்டேக்கை நீங்கள் டெவலப்பில் விட போல ஐபிஎல் விட்டிங்கன்னா அது ஒழுங்கு வராங்க வாயிடும். அப்புறம் வெளிச்சம் வரக்கூடாது, ஃபாக் ஆகிடுது. அது முடிச்சு காய போட்டதுக்கப்புறம் தான் லைட்டே போடணும். அதே சேம் ப்ரொசீஜர் தான் பிரிண்ட் போடுறது. அதை வந்து நம்ம பார்த்தோம்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்போசிட் தான் தெரியும் அப்போல்லாம். அதை உடனே வந்து மிஷினில் வச்சு படம் போடும்போது கீழே பார்த்தோம்னா அதே தெரியும். அதுலேயும் ஃபோக்கஸ் வச்சு பண்ணுவாங்க. அதே மாதிரி பிரிண்ட் வந்து அந்த கவுண்டிங்கில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எப்படி நீங்கள் நேட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணீங்களோ அதே மெத்தட் தான் ஃபோட்டோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க. அதையும் அதே மாதிரி அதில் மட்டும் நீங்கள் ஒரு பல்ப் வச்சுக்கலாம், ஒரு சின்ன பல்ப். ஏன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் வைக்கிறதுல அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் பேப்பர் எடுத்து வைக்கிறதுக்கு. ஏன்னா பேப்பர் வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கணும், பேப்பர் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா வராது. அதே ப்ரொசீஜர் நீங்கள் மறுபடியும் வாட்டர், அப்புறம் டெவலப்பர், அப்புறம் மறுபடியும் வாட்டர், மறுபடியும் ஐஃபோன் இப்படி பண்ணிங்கன்னா அந்த அப்புறமா எடுத்து காய போடணும். இவ்வளோ ப்ரொசீஜர் அந்த காலத்தில் இருந்துச்சு. அதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் மிஸ்டேக், ஒரு விஇபி ஃபோட்டோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஏதோ சொதப்பணும்னா அந்த ஃபிலிமே கேட்டுருங்க, அவ்வளோதான் போச்சு. அந்த மாதிரி சான்ஸே கிடைக்காது. அந்த மாதிரி நிறைய தடவை ஆயிருக்குங்க. எவ்வளோ நாள் அந்த இதில் வேலை செஞ்சுருக்கீங்க? அந்த மாதிரி ஒரு 4 years ஒர்க் பண்ணிருக்கேன். 4 years. அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் வந்து 35mm கேமரா. 35mmங்கிறது வந்து ஆக்சுவலி கலர் வந்துச்சு. அந்த அதாவது 120 கேமராலேயே வந்து கலர் வந்துருச்சு. கலர் வந்த புதுசுல அப்போல்லாம் வந்து ஒன்லி சக்கர ஃபிலிம் அந்த மாதிரி இருந்துச்சு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈஸ்ட்மேன் கலர் வந்துச்சு. ஈஸ்ட்மேன் கலர் அப்புறம் 35mm வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆப்டிக்கல் மிஷின் கேமரா. அந்த ஆப்டிக்கல் கேமராவில் எடுக்கிறோம். அதில் வந்து 36 ஸ்னாப். இதில் வந்து 12 ஸ்னாப் எடுக்க முடியும். அதில் வந்து 36 ஸ்னாப் எடுக்கும். 36 ஸ்னாப் எடுக்கணும்னா அது வந்து அது பூரா உங்களுக்கு டெவலப்பர். அது வந்து மிஷின் வந்துச்சு. அதாவது மேனுவல் மிஷின். கலரே வந்து மேனுவல் மிஷின். ஒரு 5 ஃபிலிம் லோடு பண்ணி அதை உள்ளே வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் டெவலப்பர் நல்லா அது குலுக்கி அதுக்கு ஒரு டைமிங் இருக்குது. அந்த டைமிங் எல்லாம் கரெக்டாக குலுக்கி மறுபடியும் அதே மாதிரி ஒவ்வொன்றும் முதல்ல வாட்டர் ஊற்றி கொடுக்கணும், அப்புறம் டெவலப்பர் ஊற்றி கொடுக்கணும், அப்புறம் மறுபடியும் ஐஃபோ ஊற்றி கொடுக்கணும். அது மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த ஃபிலிம் கெட்டு போகாமறதுக்கு ஒரு கெமிக்கல். அதே இது வந்து எக்ஸ்ட்ரா முதல் பிளாக் அண்ட் ஒயிட் இல்லைங்க, இது கலர் சேர்ந்து அதை காய போட்டு அப்புறமா அதை எடுத்து அதுவும் அதே மாதிரி தான். அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்டிக்கல் மிஷின் கூட வராகலங்க. 86, 87 அந்த மாதிரி தெரியுங்க. அப்போ மேனுவல் பிரிண்ட். அந்த இதுக்கோசரம் எங்கள் குருநார் வந்து மிஷின் ஒன்று ஸ்பெஷலாக வர வச்சு ஹைதராபாத்தில். அப்போ அந்த அதில் ப்ரொசஸ் பண்ணாங்க. அந்த காலகட்டங்களில் அதில் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கூட ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. அப்புறம் அதை தாண்டோன்னா அப்புறம் டிஜிட்டல் வராது. டிஜிட்டல்னால இங்கேலாம் வரலைங்க. முதல்ல வந்து பாம்பேல வந்துச்சு, டெல்லி வந்துச்சு. நம்ம சாதாரண ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு உடனே கிடைக்க முடியாது. பெரிய டிஜிட்டல் தான் நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. ஏன்னா அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு யாருக்கு அந்தளவுக்கு தெரியல. அப்புறம் அது கொஞ்ச காலம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த டிஜிட்டல் வேர்ல்டு இருந்துச்சு. டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு, எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. ஆனால் இந்த டிஜிட்டல் வராத போதே நான் ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிச்சேன். டிஜிட்டல் ஸ்டுடியோ பேரே டிஜிட்டல் ஸ்டுடியோ, லைவ் இன் டிஜிட்டல் ஸ்டுடியோ அப்படின்னு நான் அது வந்து நான் ரொம்ப அட்வான்ஸாக ஆரம்பிச்சிட்டேன். மக்களுக்கே இது புரியாத கட்டத்தில். அதனால் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும். இப்போ வந்து இல்லை பேர் டிஜிட்டல் ஸ்டுடியோவா இல்லை எடுத்தது டிஜிட்டல் தானே? டிஜிட்டல் ஆமாம், ரொம்ப அட்வான்ஸாவேங்க. இந்த தொழில் பெரிய அளவில் அறிமுகமாக ஆரம்பத்திலே நான் டிஜிட்டல் ஸ்டுடியோன்னு ஒன்று ஆரம்பிச்சேன். அதனால புரிய வைக்கிறது சிரமம். புரிய வைக்கிறது சிரமம். இந்த விலை அதிகமாக விலையும் அதிகமாக இருந்துச்சுன்னா புரிய வைக்கிறது. ஆனால் இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ மாதிரி உடனே 2 நிமிஷம் ஃபோட்டோ கொடுக்குற மாதிரி நான் ரெடி பண்ணி செட் பண்ணி. என்ன கேமரா இப்போ தொடங்குறது? கொடக் கேமரா வந்துச்சு. கொடக் கேமரா ரொம்ப கம்மி பிக்சர், ஒன்லி 2 பிக்சர் கேமராங்க. அதுவே பயங்கர காஸ்ட்னு ரேட் வந்த புதுசில். ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் வாங்கி பண்ணணும் அப்படிங்கிறதுனால அப்போயே ஒரு பிரிண்டர் வாங்கி, மினி பிரிண்டருங்க, கம்ப்யூட்டர் எல்லாம் வாங்கி அப்போயே வேலையை ஆரம்பிச்சேன். ஆனால் வந்து பொதுமக்களுக்கு இது என்னென்னு அப்போ புரியல, எப்படி இது பண்ணுறது அப்படின்னு தெரியும். ஆனால் ரேட் எல்லாம் ஒரு ரீசனபிளாக இருந்துச்சு. அப்படின்னு இப்போ இருக்கிற ரேட்டு தான் அப்போ இருந்துச்சு. ஆனால் வந்து மக்களுக்கு புரியல. அதனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க முடியுது. ரொம்ப அட்வான்ஸாக ஆரம்பிச்சதுனால அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறமா ஆரம்பிச்சவங்களுக்கும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சும்மா குழந்தை ஓட்ட இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகளே வந்து கேமரா வச்சுட்டு அப்படியே விளையாண்டுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ரொம்ப காம்பேக்டாக வந்துருச்சுங்க. டெக்னிக்கெலாம் அவ்வளோ வளர்ந்துருக்குங்க, இன்னும் வளருங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான உயரம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, உடனே அடுத்த செகண்டு உங்களுக்கு சேட்டலைட் மூலமே போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருதுங்க. அவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சுங்க, இன்னும் வளருங்க. சரி, இப்போ அந்த மேனுவலாக எடுத்த ஒரு காலகட்டத்துக்கும்
டிஜிட்டலுக்கும் இந்த தொழில்நுட்ப கலைஞரோட பங்களிப்பு என்ன? இன்னைக்கு யார் வேணாலும் எடுக்கலாங்கிறது ஒரு புறம், இருந்தாலும் அந்த தொழில்நுட்ப கலைஞர் அது ஒரு தொழில், அது ஒரு துறை அப்படின்னும் போது அந்த வித்தியாசத்தை எப்படி ஒரு தொழில்நுட்ப கலைஞர் காண்பிப்பார் அப்படிங்கிறது?